ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல். இன்றைக்கி குமரி கேரளா ஸ்பெஷலில் நம்ம ஒகேனக்கல் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒகேனக்கல் போயிட்டுருக்கோம், ஆன் த வேல இருக்கோம். ஸோ மேட்டூர் டேம்லேருந்து நம்ம ஒகேனக்கல் வந்துட்டு இருந்ததுனால இயற்கை வந்து ரொம்ப அழகாக இருந்து இந்த மழை சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போயிருந்தோம். ஸோ அப்போது வந்து இந்த மரப்பாறைகளாக இருக்கும். ஒகேனக்கல் வந்து 2 விதமாக காட்சியளிக்கும். ஒன்று வந்து ஃபுல்லாக தண்ணியாக காட்சியளிக்கும், இன்னொரு வாட்டி வந்து பாறைகளாக. 2மே வந்து எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து 2 சீசனுமே நாங்கள் பார்த்துட்டோம். ஆனாலும் வந்து மெமரிஸ் வந்து தண்ணி இருக்கும்போது உள்ளது இல்லை. இருந்திருந்தால் நான் அதையும் அட்டாச் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த டைம் வந்து ஃபோன்லாம் கரெக்டாக இல்லாதனால நான் வந்து வீடியோ எடுக்கவும் இல்லை, யூடியூப்பும் பெருசாக இது பண்ணல. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஒரிஜினல் வாய்ஸோடய நான் வந்து ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் மட்டும் என்னோடய வாய்ஸ் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே நம்ம வந்து பேசிகிட்டே அந்த போட்டை ஓட்டுற வரை என்னென்ன சொன்னார், என்னென்ன மூவிஸ் இங்கே எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதைகள் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே நம்ம போயிட்டுருந்தோம். ஸோ அதை அப்படியே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளெல்லாம் இறங்கி போக மாட்டோம். ஸோ இப்போ வந்து உள்ளே இறங்கி போகிறதாகட்டும், அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து மணல் திட்டில் மீன் பொரிச்சு விற்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் நம்மளை லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஓரமாக வந்து எப்படி பாறையாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நடந்து அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாறைகள் எதுவுமே தெரியாத மாதிரி தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். அங்கே சுற்றி அப்படியே சுற்றி இங்கே சுற்றி வந்தோம். நீங்கள் இந்த மாதிரி பரிசில் வந்து போய் தண்ணியில் ரைட் போயிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒகேனக்கல் 2 சீசனும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பரிசில் வந்து நல்ல வெயிட், நம்மளால் அசைக்கவே முடியல. ஸோ இதை வந்து அசால்ட்டாக அவங்க தூக்கிட்டே நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் யாரை புக் பண்ணுறோமோ அவங்க தான் நம்ம கூட எண்டு வரைக்கும் வருவாங்க. ட்ராப் பண்ணுற வரைக்கும் அவங்க தான் ஃபுல்லாக இருப்பாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வரும், அடுத்து மாறிப்பாங்க. வந்து ஒரு ஆளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அலர்ட் கொடுத்த ஏரியாஸ், தண்ணி எவ்வளோக்கு ஏறின ஏரியாஸ் எல்லாமே வந்து தண்ணியாக இருக்கக்கூடிய இடங்கள் தான். இப்போ வந்து தண்ணி இல்லாத கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாறைகள் அப்படியே தெரியுது. ஸோ இந்த பாறைகளும் அதுக்கு இடையில மரங்களுமா பார்க்குறதே பாருங்கள், உள்ள கூடி அப்படியே நடந்து போகிற இயற்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மீதி வீடியோ நீங்களே என்னென்ன ஃபன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோம். ஐயோ எங்க எப்படி இப்படியும் போல இப்படி நான் சொன்னேன்ல உள்ள போனோன்னு கையை காலேஜ் ஐவி அது சும்மா தண்ணி மட்டும் பயமா இல்லையா உள்ள போகுது. போன வாட்டி வரும்போது சூப்பராக இருக்கும். போன வாட்டி வந்து உள்ள விடல, ஒவ்வொருத்தராக நம்ம அங்கேருந்து எடுத்து போட்டு இப்படி வந்துடுவாங்க. எல்லாம் சுற்றி கட்டுறதுக்கு தான் இதான் நம்ம வந்து சரி நம்ம போட்டு இதே வழி தான் வரும். குளிக்கிற ஃபால்ஸ் பாரு, அங்கே இருக்கு சிரி ஃபால்ஸ் தான். இது அண்ணா இருக்கா? அதான் சிரி ஃபால்ஸ். தண்ணி சுத்தமாக இருக்கும். இதெல்லாம் விழுவாத, இப்போ கையிலேருந்து பார்த்து எடுத்துக்கணும் ஃபோட்டோ. கட்டி கீழே இருந்தால் திருப்பி எடுக்க முடியாது. போனா ஆகணும். 1 லட்சம் 1 லட்சம் போயிடும். எத்தனை லட்சம் என்ன போன எத்தனை லட்சம்னா தண்ணியில் போன பின்னாடி எத்தனை லட்சம்னா யாரையும் வந்து பார்க்காது. அவ்வளோதான். என்ன சரி உங்களால எடுக்க முடியாது. எடுக்கலீங்களா? மாற்றி எடுக்க வேண்டியதானே சார். ஆமாம், நாங்கள் பார்த்துக்கலாம். படமா பால் காய்ச்சி வரும்போது தான் சொல்லுவோம்.
ஆமா போகும்போதே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எல்லா வழியும் போகும்போதே எல்லா வழியும் சொல்லிட்டு அப்புறம் போகும்போது போயிடும் படம் பார்த்துல நானே விളിக்கதான் செய்தேன் பெங்களூர் வாழ்னு ஜீந்தனா பாட்டு நதி நதி காதல் நதின்னு சொல்கிற பாட்டுலாம் இங்கே தான் இருக்குது அடிச்சிருக்கு அப்புறம் வைத்திய காத்துலால் செந்தூர் பூவு பழைய படம் வந்து எம்ஜிஆர் அடிமை பெண்ணு அலிபாபு 42 தேட்டரு படங்கோட்டி வந்து எம்ஜிஆர் படம் இங்கே தான் எடுத்தது அடிமை பெண்ணு இங்கே தான் எடுத்தது எம்ஜிஆர் தாய் இல்லாமல் நான் எல்லாம் பாடுவோம் பாரு அந்த பாட்டு இங்கே தாங்க மூஞ்சிதான் கொஞ்சம் கொடுமையா இருக்கு இது இல்ல அறிவு தெரியுற மாதிரியா பயப்பட வேண்டியதில்லை உடனே 50 ரூபா கொடுத்தா போட்டோம் உடனே படம் பூ படம் இல்லை இல்லை நான் கையில் வச்சுருக்கேன் போகிறேன் $1 lakh வியூஸ் மட்டும் போகலையோ ஒரிஜினலை பார்த்தது மாதிரி நீ போட போகிறோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் அங்கிருந்து பார்த்து போனாச்சு ஒகேனக்கல் 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 அதான் அந்த தண்ணி அந்த வர வர இருக்கு கோடு வரைக்கும் இருக்கு தண்ணி அது வந்து மேட்டூர் டேம் 100 கிலோவில் ஆனால் அது வந்து நிற்கும் ஆமாங்க மேலே நீர் வார்த்தை வரும்போது பாறைக்கு மேலே 10 அடி போகுங்க பாறையெல்லாம் மூடிடும் மேலே பாறையே மூடிடுங்க பாருங்க அந்த மரத்தில் துணி மாட்டிட்டு பாருங்க அதெல்லாம் தண்ணி வந்து அடிச்சுக்கலாம் வேற பண்ணிடுறாங்க இந்த மகேஸ்வர மலைக்கு வேற பண்ணி காடு இது நாகப்பாவை கொள்ளைகாலம் சின்ன பிள்ளைல யாரும் கொண்டு யாரல்ல இல்லையா வெளிக்கிழங்கிறது கன்னடா வச்சிருக்கோம் பேர் புகைங்கிறாங்களா அதுதான் புகை கல்லுங்கிறது கல்லு கல்லூர் அதரவம் ராவண மலையாள பண்ண கவித்தியெல்லாம் எடுத்துக்காங்க கவித்தியம் ராவணன் கூட கொஞ்ச நேரம் தண்ணியில ராவணன் குளிச்சிருக்கலாம் தமிழ் போல அப்புறம் அதரம் எடுத்துக்கிறோம் குறையோடத்தில் ஒரு தோணி உள்ள பாடுற பாட்டுலாம் இதெல்லாம் மலையாளத்தில் இப்போ வந்து ஸ்டுடியோ வந்தப்போ வந்து இந்த படம் எடுக்க வரதில்லை இல்லை ஸ்டுடியோ வந்துச்சு இல்லையா சென்னையில் ஸ்டுடியோவை ஆரம்பிச்சுட்டாங்கயா கட்டி அதனால் இங்கே வந்து போக்குவரத்து செலவு தாக்கா வந்து அவங்க எதுவும் வரதில்லை எல்லாமே செட்டிங் இதே மாதிரி செட்டிங் எல்லாம் அங்கேயே இருக்குது சென்னையில் அவனே வச்சுருக்காங்க அப்படியே வச்சுருக்காங்களா அதிகமாக வர முடியாது அதெல்லாம் கரண்ட் போட்டு நின்று அதில் போய் சொன்னாங்களே அதில் வந்து சேரு என்ன இருக்கு வாட்டர் பிளான் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் விடுறோம் போட்டு ஆமா
சுத்தம். இது போகிறாங்க கர்நாடகா. ஓ கர்நாடகா. ஆமாங்க. இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறோம்ல, இந்த பால்ஸ் ஒன்று பார்த்தியா, 2 சைடு நேராக பால்ஸ் மாதிரி போட்டுற மாதிரி. ஆமாம் அது இந்த இடம் தான் நாங்கள் பார்த்தோம், கொட்டவங்களும் பார்த்தோம். இந்த இடம் தான் இதுக்குள்ளேயே வருது படகு. இப்போ அப்போ வந்து மேலே நின்று தான் பார்க்கணும் பாறை மேலே. கர்நாடகா பக்கம், தமிழ்நாடு பக்கம் வர முடியாது. ஏற்கனவே பார்த்த இடம்ல. ஆமாங்க, இதுதான் செந்தூர் பூ ஃபால்ஸ். செந்தூர் பூ படம் எடுத்தது இந்த ஃபால்ஸ் தான். பாட்டு கேக்குதா என் பையங்கிலே நமக்கு மிஞ்சடுமா அந்த சைடெல்லாம் மரம்லாம் சூப்பராக இருக்கு. குளிக்கலாம். குளிச்சுட்டு மறுபடியும் போனோம். ஆமாம், கீழே வந்து போயிட்டு வரோம். போயிட்டு வந்து இதான் இறங்குறாரு. மறுபடியும் இங்கே தான் இறங்கணும். இந்த இடத்துல தானே வந்தேன் நம்ம. ஆமாம் ஆமாம். இறந்த கைகள் படம் பாருங்கள் தான் இருக்குது. அருளப்பாண்டி ராம்கி எம்ஜிஆர் அடிமை பெண்ணு பாரு. இந்த பாடுறோம். எம்ஜிஆர் அடிமை பண்ணணும்னா ஜெயலலிதா சொன்ன ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் தான் இந்த இடத்துல வந்து கால் வச்சுட்டு போய்க்காங்க. தண்ணி பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸு, பிஸ்கெட்டு, சிப்ஸு, லேஸை வாங்கிக்கோங்க. லேஸு, கூல்ட்ரிங்க்ஸ் தண்ணிக்குள்ளே இருந்து தண்ணியில் வேர்க்குமா கூல் ட்ரிங்க்ஸுக்கு? கோல்டு இருக்குமா, ஐஸில் போடுறாங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்குமா, தட்டுங்களா? வாங்க, லேஸ், சிப்ஸ் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, தண்ணி பாட்டில் ஜூஸ் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் களி. ஏற்கனவே நனைஞ்சு முக்காடு போட்டிருக்கேன். இந்த பொசிஷன் எனக்கு நல்லா இருக்கு. தண்ணி வந்து இங்கே வந்து உடஞ்சி வரும். இங்கே பாருங்க, மீன் பிடிச்சிருக்காங்க. எல்லாமே எப்படி அது வீடியோ எடுக்காங்க இருக்குண்ணா. கர்நாடகா போட்டாச்சு. ரெண்டு பேருமே அவங்களும் ஓட்டுவாங்களா? அவங்களும் வருவாங்க. நம்ம இல்லை, கர்நாடகா ஓட்டுறவங்க கர்நாடகாரங்களா? தமிழ்நாடு தான். கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா கலர் இனிப்பாங்க. தமிழ்நாடு வந்து ப்ளூ. உங்களுக்கு ஃபுல்லாக நினைஞ்சிட்டா? ஆமாம், தண்ணியில் தான் இருக்கீங்க. அந்த ரோடு இருக்காது இருக்கா? அங்கே தானே வந்து கரெக்ட். சரி, உங்கள் ஃபோனில் ஏதோ பிடிச்சிருக்கீங்க. எல்லா இடத்துல வர முடியாது. நிறைய தண்ணி. ஓ ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வர சரி வர முடியாது. ஆமாம், இவ்வளோ தண்ணி இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வருங்க. தண்ணி மேலேருந்து மேலே நீர் வரத்து அதிகமாச்சுன்னா இது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். படகு ஓட்ட முடியாது, ஆப்போசிட் வர முடியாது. போகும்போது கூட போயிடுவோம், வரும்போது எகுத்து வர முடியாது. எவ்வளோ ஆழம் இருக்கு உங்கள் இது துடுப்பு கேட்டுமா? இருக்குங்களா? 100 அடி இருக்குங்க. ஓ அப்போ அப்போ குளிச்சுட்டா நீந்துறவங்க நீந்தலாமா? முடியாது. நீச்சல் தெரிஞ்சால் நீந்தலாம், நீச்சல் தெரியலாம் பிடிச்சிக்கலாம். நீச்சல் தெரிஞ்சு நீந்து அதில் எண்டில் போய் பிடிச்சா போதும். நீச்சல் தெரிஞ்சு படகு பிடிச்சிக்கலாம். அப்போ படகாக இருந்தாங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருந்தால். ஆமாம், பக்கத்தில் இல்லைன்னா தான் கஷ்டம். இதுதான் நீச்சல் படிக்கணுங்கிறது. இங்கே யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியும் சொல்லுங்க. யாருக்கு? உங்களுக்கு தெரியுமா? அப்போ வேறொருத்தருக்கு தெரியுமா? 3 பேருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவருக்கு தெரியும். தெரியுமா? பாத்தியாளா, நான் படிச்சிருக்கேன் நீச்சல். நீச்சல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஈஸி. ஒரே 2 தடவை கற்றுட்டா அது அப்படியே ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஆனால் இது குளிர் இருக்கும்ல, கீழே போயாச்சுன்னா அவ்வளோதான். சரிதான். ஓ ரொம்ப தூரம் போகுது. உள்ளாக சுற்றினா அவ்வளோதான்.
அப்படியே கர்நாடகாவுக்கு போயிருவோமா? பாருங்கள் இருக்கும். இங்க பாருங்க. நல்ல குளிரா இருக்கு. இப்ப இவங்க இதுதான் பண்ணுவானே, இவங்க மீனை பிடிச்சி வீட்டுல கொடுத்து அவிய பொறிச்சு உள்ள வைக்கணும். ஆமா. பாம்பெல்லாம் இருக்காது. பாம்பு தண்ணி பாம்பு இருக்கும் பாருங்கள்ல. இது ஓடுற தண்ணியில் போய் பாம்பு இருக்கும். பாம்பு இல்ல, அதுக்கு பேரு நீர்க்கோழி. நீர்க்கோழி இருக்கு. நீர்க்கோழில மீன் பிடிக்குது முடிவு. சரி, அப்புறம் அது முதல்ல இருக்காதா? முதல்ல இல்லை 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 நாட் நெசசரி. உனக்கு பறிக்க ரெடியா இருக்கு. வீரம்பத்தியா வீரம்பத்தி சொல்லாமல் என்ன இருக்கு? இங்க ஒன்றும் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வீரப்ப இங்கே தான். அதுக்கு பின்னாடி தான் பண்ணாரி திம்பம். அதுக்கு பின்னாடி தான் இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. 4 ஸ்டேட்டுக்கு ஜாயின் ஆகிற மலை இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆமாம், அழுக்கு இல்லை, நல்ல சுத்தம். சுத்தமாக இருக்குங்க தண்ணி. மூலிகை தண்ணியா? ஆமாம், நாங்கள் அப்படியே தான் குடிக்கிறோம். இந்த தண்ணி அப்படி தான் குடிக்கிறோம். ஆமாம், ஃபில்டர்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, யாருமே இறங்குறது இல்லை, குளிக்கிறது இல்லை. குளித்தாலும் இந்த ரன்னிங் வாட்டருங்க, ஒரே இடத்துல நிற்காதுங்க, ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதில் வந்து நிறைய உயிரினங்கள் நிறையா இருக்குது. அது எதோ அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று பார்டர் பிரச்சனை உருவாக்கிக்குவாங்க. அதனால் கண்டுக்க மாட்டோம். ஆயில் மோட்டர் தான், கரண்ட் மோட்டர்லாம் கிடையாதுங்க. கரண்டெல்லாம் கிடையாது. என்ன மோட்ரு? கரண்ட் இல்லாமல் ஆயில். ஆயில் ஓடுது. இப்போ எங்க வர போகும்? அந்த எண்டு வர போகுமா? இது மாதிரி சரி, அவ்வளோதான். இதுதான் எண்டு. சரி சரி. அப்போ அங்க நிக்கிறதெல்லாம்? அங்கே நிற்கிறதெல்லாம் மீன் பிடிக்கிற போட்டு. மணல் திட்டு, அது குளிக்கிற இடம். ஃபால்ஸுக்கு போயிடலாம். தண்ணி பாரு, அவங்க உட்காந்து பாரு அவனுக்கு கூட. எப்படி எல்லாம் பிழைக்கிறாங்க பாருங்க. இதை விட்டாலும் மீன் பொறுத்து இங்கே நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிட்னாலும் சரி, கணக்கில் பொறுத்து நல்லா இருக்கும். கடல் இந்தாங்க கொடுத்துருக்கேன். நீங்களே கொடுங்க. உங்களை தான் கொடுக்க சொல்லுவாங்க கையில். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் மட்டும் வரும். ஏதோ தலைவர் எடுத்துட்டு வரா. இனிமே நம்ம பஸ்ல போய் வீட்டில் போய் யூடியூப்ல போட்டுட்டேன்னா அவ்வளோதான், டெலிட் பண்ணிடலாம். அவ்வளோதானே? இங்கே இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பரவாயில்ல. தண்ணி குடிக்குது. தட்டு வழுக்கு பாறை. வழுக்கு பாறை. பாறை வழுக்குன்னு சொல்லி காலை வச்சா வலிக்கிட்டு போவோம். வலிக்கு விழுந்தா என்ன வருது? நீச்சல் தெரிஞ்சவனும் அதில் தான் போகணும், தெரியாதவனும் அதில் தான் போகணும். அதுக்கு நீச்சல் படிக்காமலே இருக்கலாம். பாறை மேலே இருந்து அடிபட்டு வச்சுக்காங்க, அப்புறம் எப்படி நீச்சல் அடிக்க முடியும்? அதுதான், ரத்தம் தான் தெரியும். வச்சு
மாவு ஒழுங்கா அடிச்சுக்கிட்டாரு மாவு உள்ள ஒழுங்கா இதாகும்